எங்கள் பாப்பா பெரிய பாப்பா பேர் தான் ஆர் சுபஸ்ரீ. அவங்க பிறவிலேருந்தே காது கேட்காது, வாய் பேச மாட்டாங்க. பிறந்தவொடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்கள வந்து நல்லா நார்மல் பர்சனே நம்ம ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி நாங்களும் ரொம்ப கஷ்டம் அனுபவித்தோம். அவள் 2 வயசில் தான் அவளுக்கு காது கேட்காதுன்றத தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பேச்சு பயிற்சி கொடுத்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. சரி, நம்ம வேறு எதிலாவது இவளை கொண்டு வரலான்ட்டு ஸ்கூலில் நார்மல் ஸ்கூலில் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தா. 6வதுலேருந்து அவங்க அப்பா என்ன எய்ம் பண்ணாங்க, நம்ம வேறு ஏதாவது ஒரு துறையில் கொண்டு வந்தால் தான் பாப்பாவை நம்ம வந்து நல்ல நிலைமை கொண்டு வர முடியும்ன்ட்டு நம்ம வந்து ரன்னிங் கொடுத்தா அவள் நல்லா வருவான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சாதா டிஸ்ட்ரிக்ட் மீட்டு, ஸ்கூல் மீட்டில் போய் கலந்துக்கிட்டு அதில் அவங்க அப்பா தான் கிரவுண்டுக்கிட்ட போய் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கறது. அவளும் அசராமல் போவாள். ஒரு 8 வயசுலேருந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்துன்னு இருக்கிறேன். ஆனால் அவளும் அதுக்கு ஈடாக பண்ணின்னு இருக்கிறாள். ரன்னிங் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்விம்மிங்கும் பண்ணின்னு தான் இருக்கிறாள். அத்லட்டில் எப்படி சாதித்தாலும் அதேமாரி ஸ்விம்மிங்கிலையும் சாதிக்கணுன்றது தான் எங்களுடைய ஏமு. இப்போ பாரா ஒலிம்பிக்கில் வந்து அவள் வந்து கோல்டு மெடல் வாங்கணுன்றது எங்களுடைய ஏமு. இப்போ ஆணுக்கு நிகராக பெண்களும் இருக்கிறாங்கன்றத சுபஸ்ரீ நிரூபிச்சுன்னு வரா.